வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்னைக்கு டிஸ்கஷனில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அண்ணன் பிரியமுடன் மணி அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் சுந்தர். இன்னைக்கு தளபதி குறித்தும் அதே போல் தாவேகா குறித்தும் இதை பற்றி தான் நம்ம விவாதிக்க போகிறோம். முதல் கேள்வியை கேட்டுறேன். தளபதி விஜய் அவர்கள் நடிகராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கட்சி தொடங்கிய பிறகும் கட்சி தொடங்கிட்டார், தலைவராகிட்டார், அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திமுகவினராக இருக்கட்டும் மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் ஏன் இந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆதரிக்கிறது இருக்கட்டும், வரவேற்கிறது இருக்கட்டும், நம்புகிறாங்கல்ல, அது எப்படி தளபதி அவர்களுக்கு இந்த நம்பிக்கை, மக்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க அவருக்கு? அவருடைய குணம், நேர்மையான வாழ்க்கை, எளிமை, ஊழல் இல்லாத தன்மை, இதெல்லாம் சேர்ந்து நம்பிக்கையா உருமாறி இருக்கு. அவரு இது இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஆனா இது அவர் இந்த 2 வருட உழைப்பு கிடையாது. அவர் 32 வருடமா கடினமா உழைத்து தன்னை பின்பற்ற ஆரம்பித்தவர்களையும் அவர் என்ன ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தாரு, என்ன ஒரு நல்ல விஷயங்களை பண்ணாலும் அதை பண்ண வச்சிருக்காரு. அங்கதான் மக்களுக்கான நம்பிக்கை பிறக்குது. அப்ப நீங்க டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு சர்ச்சைகளையும் சிக்கியவர் கிடையாது. இப்ப இவங்க சர்ச்சைன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்களா கிளப்பிய அவதூறுகளாதான் இருக்குமே தவிர அது உண்மையான சர்ச்சையா இருக்காது. அவர் இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலையும் சிக்கியவர் கிடையாது. நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்றவர். அவர் மீது எந்த விதமான ஊழல் கரையும் கிடையாது. அவரால் முடிந்த அளவுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்க கட்டணமாகட்டும் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, அது சினிமாக்காக செஞ்சதுதான். அப்புறம் நம்ம இந்த பிகில் படத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா அந்த அசோசியேஷன்ல இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு சில நல்லதுகள் பண்ணியிருக்காரு. அவங்களே பதிவிட்ட கருத்துக்களும் வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதனால அவரை ஏத்துக்கிறாங்க மக்கள் தலைவரா. இப்ப இந்த நம்புறாங்க அப்படிங்கிறத தாண்டி குறிப்பிட்டு குடும்பங்கள்ல, அதுவும் பெண்கள் மத்தியில வரவேற்புங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. ஒரு நடிகரை ஒரு தலைவராக, கட்சி தலைவராக மாறிய பிறகு அண்ணனாக எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் தாய்மார்கள் சொல்றாங்க. தன்னுடைய தம்பி அப்படின்னு தான் அக்காமார்கள்லாம் சொல்றாங்க. இப்போ குடும்பத்துல ஒருத்தனாக, அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக அண்ணனா, தம்பியாக, பிள்ளையாக எப்படி மாறி இருக்காரு தளபதி அவர்கள் அப்படிங்கறத சொல்லுங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் ஒரு மென்மையான மனிதர். நீங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, சார் ஷார்ட் அப்படின்னு கேமரா முன்னாடி பார்த்தா வேற மாதிரி தோன்றாரு, ஆனா மெல்ல பார்த்தா அவர் பேசுற சத்தம் கூட அவ்வளவா வெளியே வராது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இயற்கையாவே ஒரு மென்மையான மனிதர். அப்ப பெண்களுக்கு ஒரு மென்மையான மனிதர் உறுதியா கண்டிப்பா பிடிக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு திருப்பாட்சின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கச்சிக்காக பேசுறாரு, சிவகாசின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாக்காண்டி பேசுறாரு. அப்ப சினிமான்றது உங்களுக்கு ஒரு மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் இல்லைங்களா? சோ அதனால அது இயற்கையாவே உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்ல. அப்ப இத்தனை வருஷமா அவர் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காரு, அது கனெக்ட் ஆகுது. அவங்க ஒருத்தரா பாக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இல்ல, ரியாலிட்டி வேற, ரீல் வேற, மூவி வேற அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கணும். இப்போ படத்துல இருக்க மாதிரியே நேர்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேக்குறாங்கல்ல. அவர் குணங்கள்ன்றது நடிப்பு இல்லையில. அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்றாரு, நேர்மையான வாழ்க்கையை வாழ்றாரு. அதனால அந்த ஒரிஜினல் குணத்தோட அவர் இந்த விஷயங்களை பேசல, ரெண்டும் கனெக்ட் ஆகுதுல்ல. நீங்க படங்களை குறிப்பிட்டு சொல்லும் போது கூட தாய்மார்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்கள், அதே போல தங்கைகள் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய படங்கள் பார்க்க முடியுது. தந்தைமார்களும் அதே போல அண்ணன் தம்பிகளும் அவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கறாங்கல்ல, அந்த பார்வை எப்படி வந்துச்சு? நமக்கு பிடிச்சமான ஒருத்தர் ஒரு விஷயத்த கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவார் நம்ம நம்புவோம்ல. நீங்க நம்புவீங்கல்ல? நீங்க ஒருத்தரை நம்புறீங்க, அவர் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவார், நீங்க நம்புவீங்கல்ல? கண்டிப்பா. இப்ப தளபதி சினிமால நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாரு, சரிங்களா? அதுலயே இப்ப நம்பர் 1 எப்படி இருக்க முடியும்? இப்ப இவ்வளவு பேர் அவரை பிடிச்சி இவ்வளவு நாள் நேசிச்சு அவர் அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க, சரிங்களா? அவர் அந்த சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றத தெளிவா அறிவிச்சிட்டாரு. நான் இனிமேட்டு படம் நடிக்க போறது கிடையாது, நான் முழு நேரம் அரசியல்ல ஈடுபட போறேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. அப்படி இருக்கல அப்ப இவங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க தளபதி இந்த இடத்துல. அப்ப அவர் சினிமால இருந்து அரசியல்ன்ற ஒருத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாரு. அப்ப எனக்கு பிடிச்சவரை இவ்வளவுனா நான் சினிமால அவர் ரசிச்சிருக்கேன், சினிமால எனக்கு எந்த அளவுல எனக்கு ஏமாற்றம் செய்யல, அப்ப அரசியலுக்கு அவர் வந்தாலும் அங்க நல்லதுதான் செய்வார் அப்படின்னு நம்புறப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் அரசியலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இல்ல, இப்ப அரசியல் புரிதல்ங்கிறத தாண்டி இளைஞர்கள் இந்த திமுக அதிமுக கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு, அதிருப்தி அப்படிங்கிறது மட்டுமே இந்த மாற்றத்துக்கு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பயுமே கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சமான இளைஞர்கள் மட்டும்தான் இப்ப விஜய் ஆதரிக்கிறாங்க, தாவேகாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஒரு தலைமுறை மாற்றமா நான் பாக்குறேன். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ
அந்த காலத்து இளைஞர்கள் வந்து அண்ணாவை பின்பற்றி இருக்காங்க, எம்ஜிஆரை பின்பற்றி இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மற்ற கட்சியில இருக்க தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்களோட கனெக்ட் ஆகலன்னு நான் பாக்குறேன். இப்ப விஜய் வந்து இந்த தலைவரோட ஆல்ரெடி சினிமா மூலமா சினிமான்ற ஒரு மாஸ் மீடியா கனெக்ட் ஆகி இருக்காரு. அப்ப அவரை ஆட்டோமேட்டிக்கா தலைவரை ஏத்துக்கிறதுல வந்து இதை வந்து நான் ஒரு தலைமுறை மாற்றமா தான் நான் பாக்குறேன். இல்லை, அதுதான் இப்போ ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து வர முடியும். ஒரு கட்சிக்கு அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து தலைவராக இருக்கும்போது இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அது எப்படின்னு கேட்குறேன் நான். இப்போ இந்த அரசியல் பயணத்தின் போது அஜித் ரசிகர்கள் இருப்பாங்க, சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்க, மற்ற நடிகர்களோட ரசிகர்களும் இருப்பாங்க. இந்த மாற்றம் எப்படி நிகழுதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இப்போ சினிமான்றிக்கல வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கோ இல்லை சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கோ ரஜினி சார் ஃபேன்ஸுக்கோ வந்து தளபதியை வந்து பிடிக்காது. அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டம். அது நம்மளுடைய வெறுப்புல தான் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான். அது அந்த ஈகோ சிஸ்டம் அப்படிதான், சினிமா ஈகோ சிஸ்டம். அது தெரிஞ்சோ தெரியாமலே அவங்க ஏற்படுத்துவாங்க. அந்த டிராப்ல நம்ம ஆளுங்களும் சண்டை போடுவாங்க. அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது யாருக்கும் புரியாது, அது வேற விஷயம். ஆனா பட் இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அரசியலுக்கு நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் வந்து எனக்கு தளபதியை பிடிக்குது, நான் தளபதியை ஃபாலோ பண்றேன், அரசியலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு கூட்டத்துக்கு சினிமால இருந்து தளபதியை பிடிக்காது, என்ன சொன்னாலும் எதிர்ப்பாங்க, எதிர்வினையாற்றுவாங்க. அப்ப அந்த கூட்டமும் என்ன பண்ணுது, நான் இங்கேயும் போய் தளபதியை ஓட்ட போறேன்டா, கலாய்க்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து அரசியலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப ட்ராக் பண்ணல ஐயோ இவரை வந்து சும்மா நாச்சுக்கு அடிக்கிறாங்கடா அப்படின்ற உண்மை அவனுக்கு தெரிய வருது. அப்பதான் பெரும்பாலியா திமுக அதிமுக ஆதரவுல இருந்து தாவேக பக்கம் மாறுறாங்க. இவரை வந்து அநியாயமா வந்து குறை சொல்றாங்க, பழி சுமத்துறாங்க. அப்ப இவரை வரவிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அப்ப உண்மையிலேயே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இவர் வந்தா நல்லதுன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இல்லை, இப்போ சினிமா ரசிகர்களே வந்து இந்த ஒரு எதிர்ப்பை பார்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ சினிமாவில் வந்து படம் சரியில்லை, பாட்டு சரியில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து சின்னதாக தெரிஞ்சு அரசியல் வந்த பிறகு எப்படி இந்த விமர்சனங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால தாவேகா பக்கம் திரும்புறாங்கன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? விமர்சனத்தின் நியாயம் அநியாயத்தை பார்க்கறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து சினிமா இப்போ வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து சினிமால நடிச்சுட்டு வரல. இப்ப நான் வந்து எடப்பாடியார் ஃபேன்ஸ் இருக்காரு, அவர் ஏன் திடீர்னு விஜய் பிடிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இவங்க பின்பற்றுகிற நடிகர்கள் யாருமே அரசியல் இல்ல. அப்போ வந்து இப்போ சப்போஸ் நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராரு. அப்ப அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்ப அவரு அரசியல்ல வராரு, தளபதி அரசியல்ல இருக்காரு, அப்பயே அவங்க தளபதியை ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அப்பயும் குறை சொல்லுவாங்க. இப்ப இங்க என்ன ஆயிடுது, 3 பேருமே நியூட்ரல் ஆயிடுறாங்கல்ல அரசியல்ல. தளபதியும் நியூட்ரல் ஆயிடுறாரு. அந்த 2 கட்சிக்கும் நான் வந்து நியூட்ரலா தான் பாக்குறேன். எனக்கு வந்து சூர்யாவை பிடிக்கும்பா, அஜித்தை பிடிக்கும்பா. அது அப்ப நான் இந்த 3 பேர்த்துல யார் சரின்னு பாக்குறப்ப ஓகே, அப்ப விஜய் மீது வந்து வீணாக பழி சுமத்தப்படுகிறது, நரேட்டிவ் கட்டமைக்கப்படுகிறது இப்படின்றத உணர்வுல அப்ப அவங்க கிராஜுவலா நீங்க வந்து யாருக்கு ஃபேனா இருந்தாலும் கண்டிப்பா வருஷம் வாக்கு செலுத்துறீங்கல்ல. அப்ப நான் இந்த முறையும் வாக்கு செலுத்த போறேன்ல. அப்ப அதுல யாருக்கு வாக்கு செலுத்தணும்ன்ற முடிவு இயற்கையா வந்து விஜய் பக்கம் எல்லாம் திரும்புறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த விஷயம். இப்போ வரவேற்புன்னு நான் தொடக்கத்திலே ஒரு கேள்வி கேட்டேன்ல. இப்போ அதில் வந்து சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு கட்சி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் வரேன்னு சொல்லியிருந்தாரு, கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க, விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க, விஷால் அவர்கள் ஆர்கே நகரில் போட்டிட்டாங்க. இப்படி பல்வேறு நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலையே இருந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு அந்த வரவேற்பெல்லாம் தாண்டி ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா அவரோட உறுதித்தன்மைங்க. அதாவது அவருடைய உறுதித்தன்மை மற்றும் நிதானம், இந்த 2 தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க அடிக்கடி அவர் வந்து பேட்டிகளையும் சொல்லியிருக்காரு, நான் வந்து போக்கிரி படத்துல வந்து வசனம் பேசுறதுக்காண்டி அந்த வசனத்தை பேசல, நான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து நான் அதைத்தான் கடைப்பிடிக்கிறேன். அதாவது நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்றத சொல்றாரு. அது திரை வசனத்துக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனா அதே தான் நான் என் வாழ்க்கையிலேயே பின்பற்றேன்னு பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. பிளஸ் அவர் கூட இருந்தவங்களும் நம்மகிட்ட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, விஜய் சாரா ஓகே அவர் டெசிஷன் எடுத்துட்டாருன்னா அதை பின்வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏன் இவருக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து முதல் படத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குமுதம் நாளிதழ் வந்து எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்றாங்கன்றது உலக அறிந்த விஷயம் இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு தேதியில வந்து அந்த விமர்சனம் வந்து மிக கடுமையான விமர்சனம். இப்போ இன்னைக்கு 1000 படங்கள் வருதுங்க, யாரோ நடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு நாளிதழ் வந்து இந்த முகத்தை காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு எழுதுதா? நீங்க பாத்திருக்கீங்களா சுந்தர்? சமீபமா ஏதாச்சும் இதுல பாத்திருக்கீங்களா? இல்ல. அப்போ இப்போ நீங்க வர்றீங்க, இது வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் உள்ள ஒரு உலகம். நான் நடிக்கலாங்க, பாக்குறது பார்க்காத உங்க விருப்பம்.
ஆனா நீங்க என்னைய பார்க்கணுமா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாதுல்ல, இல்லைங்களா? நீங்க வந்து நான் வந்து மோசமா நடிச்சிருக்கேன்ற கருத்தை முன்வைக்கலாம். ஆனா நீங்க என்ன எழுதுறீங்க, இந்த முகத்தை போய் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அப்ப அது வந்து ஒரு அறிமுக நடிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனம். இன்னைக்கு நிலைமையில அந்த விமர்சனத்தெல்லாம் யாரும் எதிர்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஆர் ஒர்க் ஈஸியா பண்ணிடுறாங்க. சமூக வலைதளங்களை வச்சுட்டு ஓடாத படத்தை ஓடின மாதிரி எழுதிடுறாங்க, வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு வந்து வெறுமனையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே உங்களை அடிக்குது அப்படின்றப்ப நீங்க எங்க போய் யார்கிட்ட போய் என்ன நான் இல்ல நான் இப்படிதான் அப்படி எங்க போய் நீங்க நியாயம் சொல்லுவீங்க, இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து அவர் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னை மெருகேற்றிக்கிட்டு இன்னைக்கு வந்து அதே நாளிதழ்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அட்டை படத்தோட வருது, இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு உழைப்பை போட்டு வர ஒருத்தர், அப்ப அதுலயே அவரோட உறுதித்தன்மை வந்து மக்களுக்கு புரியுது. அவர் வந்து இது வந்து சின்ன காலம் இல்லை. அப்ப இடையில மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு, புரியுதுங்களா? நற்பரி மன்றம் ஆரம்பிக்கிறாங்க ரசிகர்கள் வெவ்வேறு பகுதியில. அதை வந்து மக்களுக்கு நல்ல விதமா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கமா கன்வெர்ட் பண்றாரு. அதுல ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ரத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்க அந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகைகள் கட்டியிருக்காங்க, நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க, கல்வி தொகைகள் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பண்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, நல்லொழுக்கப்படுத்துறாரு. அப்ப இந்த திட்டங்கள்லாம் வந்து பப்ளிக்கா தானே போய் சேருது, ஒரு 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 பாமர மனிதனை போய் சேரல. அப்ப இது வந்து யாரால நடக்குது? இப்ப நானே ஒரு நல்லது பண்றேன் அப்படின்னா அவரை நேசிக்கிறதுனால அவர் பேரை சொல்லி தானே பண்றேன். அப்ப அவரால் தானே அது சாத்தியமாகுது. இப்ப சும்மா ஒருத்தர் போய் ஒரு நலத்திட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல. அப்ப அந்த புல் அவர் எடுக்கிறதுனால அப்ப வந்து மக்கள் வந்து அவர் முழுமையா நம்புறாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணல இவர் மீது உள்ள நம்பிக்கை அபாரமானது. அதை நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா எந்த ஒரு நரேட்டிவ்லயும் அவரை கொண்டு போய் நீங்க அதை உடைக்கவே முடியாது. அதனாலதான் அவரை ஏத்துக்கிறாங்க. இன்னும் இன்றைய தேதியில் அவர் எதிர்க்கிறவங்க கூட இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 2 மாசத்துல இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா மாறுவாங்க. அவரோட வாக்கு வங்கி தொடர்ந்து பெருகும். இப்போ நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு கருத்து கணிப்பு கேட்கும்போது மற்ற விஷயங்கள் இப்போ தேர்தலை தாண்டி அரசியலை தாண்டி போய் கேட்கும்போது கூட தாவேகா டிவிகே இப்போ டிவிகே ஆர்மி அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த ஊடகத்தை பார்க்கும்போது கூட விஜய் கட்சியா டிவிகேவா அப்படின்னு சொல்லும்போது ஒரு புன்னகை வந்து மக்கள்கிட்ட வரும்போது பார்க்க முடியுது. ஒரு வெறுப்போ வேற எதுவுமோ இல்லாமல் அப்படியா அப்படின்னு கேட்காம மக்கள் டிவிக்கே அப்படின்னு சொன்னாவே விஜய் கட்சி அப்படின்னு சொன்னாவே ஒரு புன்னகையோட ஒரு வரவேற்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த புன்னகை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? விஜய் என்றாலே மகிழ்ச்சி தானேங்க. விஜய்னு பேரை கேட்டாலே ஒரு சந்தோஷம் தானே. அவர் அந்த அளவுக்கு நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. அப்ப எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்ப எனக்கு இயல்பாவே நமக்கு பிடித்தவங்களை பத்தி பேசல ஒரு புன்னகைக்கிறது வந்து ஒரு இயல்பு தானே. அப்ப எனக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கையே எனக்கு பிறந்துருச்சு. அவர் கண்டிப்பா அதை நல்லது செய்ய போறாரு அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள வந்துருச்சுல. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளதானே செய்வாங்க. இல்லை, இப்போ இந்த வரவேற்பு இந்த ஆதரவுலாம் இருந்தாலும் கூட தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னா இதெல்லாம் செய்ய போறாரு, இளைஞர்களுக்கு இதெல்லாம் செய்ய போறாரு, நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து இதுவரைக்கும் இருந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு வந்து ஒரு வரவேற்பு, இந்த வாட்டி இங்கே ஓட்டு போடலாம், அந்த வாட்டி அங்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பார்ப்பாங்க. எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அறிவிக்காமல் இப்போ மதுரையில் கூட நடந்த மீட்டிங்லையா இருக்கட்டும், அதே போல் விக்கிரவாண்டியிலையும் பொதுவாக இந்த விஷயத்துக்கு நாங்கள் மாற்று செய்வோம் அப்படி இப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்களே தவிர எந்த திட்டத்தையுமே முழுமையாக சொல்லாத போது ஒரு வரவேற்பு இருக்கிறது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்றது மட்டும் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அங்கதான் வந்து அவர் வந்து தனித்துவமா நான் பாக்குறேன். அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்த சொல்றதுன்றது வந்து ஒரு தேர்தல் அறிக்கை இல்லைங்களா? ஒரு தேர்தல் அறிக்கை நீங்களே சொல்லுங்க, தேர்தல் அறிக்கையில வெளியிடுறாங்க. அப்ப நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா இந்த இடத்துல தேர்தல் அறிக்கையில இருக்கிறத மட்டும்தான் செய்வீங்களா? நான் அப்படி கணக்கு பார்க்கறதே தப்புன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யறேன், தேர்தல் அறிக்கையில நான் என்ன வாக்குறுதி கொடுக்குறேன்னா அதை மட்டும் நிறைவேற்றுறதுதான் கடமைன்ற மாதிரி எல்லா கட்சியும் பேசுறாங்க. இவங்க சொன்னதை செய்யல, இன்னும் இத்தனை பாக்கி வச்சிருக்காங்க, இதை எப்ப செய்ய போறாங்க அப்படி மட்டும் கேள்வி கேட்கறத நான் சரியான முறையில பார்க்கல. ஏன் அப்படின்னா இப்ப நான் தேர்தல் அறிக்கையில ஒரு 30 பிரச்சனை கொடுப்பேன், அந்த 30 மட்டும் தான் நீங்க மக்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதற்கும் பதில் சொல்றாங்களா? நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பதில். அதுதான் நான் கேட்கிறேன். மக்களே இதை விளங்கிக்கணும்னு சொல்றேன். விஜய் ஏன் வந்து நல்லது செய்வோம்னு சொல்றாருன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த விளக்கத்துக்கு தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்குற அந்த 30 பிரச்சனை மட்டும் தான் பிரச்சனைன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பிரச்சனை அணுக முடியும்? கண்டிப்பா நம்மளும் தேர்தல் அறிக்கையில என்ன செய்வோம்னு சொல்லுவோம். அது வந்து ஆனா மக்களுக்கு பயன்படுகிற பெரிய ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ற விஷயமா தான் இருக்கும்.
புரியுதுங்களா? அதையும் தாண்டி நான் வந்து உங்களை வந்து இந்த விஷயத்துல மட்டும் சுருக்க விரும்பல, நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க நல்லது செய்வோம். அப்ப மக்கள் என்ன நம்புறாங்க? எனக்கு எந்த குறை இருந்தாலும் நான் முன்னெடுத்து அவர்கிட்ட போய் வச்சா அவர் நல்லது செய்வார்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதனால அவர் வந்து நான் நல்ல அவர் என்ன சொல்றாரு கடைசியா, நீங்க நாமக்கல்ல பேசுனதுன்னு நினைக்கிறேன். நாமக்கல்ல பேசுனது. அப்ப பேசல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, உங்களோட அடிப்படை தேவைகளை நான் பூர்த்தி செய்யறேன், நான் வந்து தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப அதை நான் வந்து மக்கள் வரவேற்கணுங்க கண்டிப்பா. ஏன்னா அவரு இதுதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர். அவர் வந்து மக்களை ஏமாத்தவோ இல்ல நான் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக அவர் வராரு அப்படின்றதே மக்கள் நம்பல. சமீபத்துல மிகப்பெரிய அளவுல விவாதமா போயிட்டு இருக்கிறது வந்து இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை வரும், அதை வந்து விஜய் வந்து இனிமே மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்ட்டு மற்ற கட்சியினர் குறிப்பாக திமுக ஆதரவோ பேசுறவங்களோ வந்து அந்த நினைப்புல இருக்கும்போது அந்த சம்பவமும் விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும் மாதிரி, அவருக்கு ஒரு ஆதரவு நிலையை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு, மக்கள் மத்தியில அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மக்கள் மத்தியிலே உருவானதா அல்லது உருவாக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்கல்ல. அது வந்து அவர் இதோட காணாம போயிடுவாரு, இதோட வந்து கூட்டணிக்கு போயிடுவாரு. கூட்டணி கணக்குன்றது தளபதி முடிவெடுக்கிறது தான் எண்ட் ஆஃப் த டே, ஓகேங்களா? ஆனா அவர் இதோட காணாம போயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களோட தவறான கணக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காணாம போடுவார்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து கோடி பேர் பின்னாடி இருக்கும் இல்லைங்களா? அப்ப அன்னைக்கு அவர் முதல் படம் நடிக்கல, யாருமே கூட இல்ல. அன்னைக்கு அவர் பின்னாடி ரசிகர் பட்டாளம் கிடையாது. அன்னைக்கு அவர் தனி மனிதனா அந்த ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டவர் இன்னைக்கு வந்து அவருக்கு போதுமான செல்வத்தை அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு, ஓகேங்களா? நல்ல அன்பான ஃபேமிலி கூட இருக்கு, கோடி பேர் பின்னாடி இருக்கும். இன்னைக்கு அவர் தோன்றுவார் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அப்ப போடுறவங்க தப்பா கணக்கு போடுறாங்க, அவ்வளவுதான். He is not alone. இல்ல போய் எப்படி அனுதாபமா மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தானே அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அவருக்கு எப்படி நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களே வந்து விஜய் பக்கம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தானே கேட்கறாங்க. அது நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் தான் இருந்துச்சுங்க. அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க மீடியா மட்டும் தான் அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருந்துச்சு. நீங்க சின்ன பிள்ளையில நீங்க வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட டிவி செய்தி தான் பாப்பீங்க. நான் வந்து பேர் குறிப்பிட விரும்பல, அது வந்து நல்லா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்தினோட செய்தியை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க, அதான் நம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து காலங்கள் மாறிடுச்சுங்க. இப்போ வந்து நீங்க உங்க கையிலேயே வந்து யூடியூப்ல இருக்கு, அவங்க ஒரு 10 நேரத்தை செட் பண்ணா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அடுத்து ஒரு அதை உடைச்சிருக்காங்களே 10வது நிமிஷத்துல. இங்க அங்கதானே பிரச்சனையா இருக்கு, உங்களை மக்களை நம்ப வைக்க முடியல. அப்ப இன்னைக்கு வந்து சரி எது தவறு எது அப்படின்றது மக்கள் கையில செய்தியா உடனுக்குடன் போயிருது இல்ல. நீங்க வந்து மறுநாள் காலையில செய்தித்தாளுக்கு காத்திருக்கணும், மறுநாள் இரவு 8 மணி செய்திக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு அது தேவையில்லை இல்ல அவங்களுக்கு. இப்போ தளபதி அவர்களை விமர்சிக்க கூடியவர்கள் வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்க முடியுது. குறிப்பிட்டு சீமான் அவர்களா இருக்கட்டும், அதே போல திமுக கட்சியிலையும் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க, பல்வேறு பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் மீதும் மக்கள் வெறுப்பு வர்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஹீரோவை எதிர்த்தா எல்லாமே வில்லன் அப்படிங்கிற ஒரு பார்வையில மாறுது, சினிமா மாதிரியே பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கறாங்கல்ல. அதை வந்து நம்ம வந்து வெறுப்பு அப்படின்னு சொல்றதை விட உண்மை எதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து வெளிப்படையாவே வந்து தெரியுது, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தாவேக்காவை தான் அதிகமா விமர்சனம் பண்றாருன்ட்டு. உடனே ஒரு 4-5 பேர் வந்து கேட்பாங்க, அண்ணன் திமுக விமர்சனம் பண்றது யாரும் காட்ட மாட்டேன்றாங்க. அதைத்தான் நம்ம சொல்றோம், ஏன் காட்ட மாட்டேன்றாங்க? நீங்க அவங்க பிடியில இருக்கப்ப எப்படி அதை காட்டுவாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஊடகங்களை கண்ட்ரோல் பண்றதே அவங்கதான். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை பிரதிபலிக்கிறப்ப பப்ளிக் வந்து என்ன பார்ப்பாங்க? அப்ப அண்ணன் வந்து தாவேக்காவை கடுமையா இருக்கான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது நமது தவறு இல்லைல்ல. எனக்கு வந்து என்ன நான் உணர்கிறேனோ, என்ன அனுபவம் மேற்கொள்கிறேனோ அதுதானே எனக்கு உண்மை. அப்ப என் கண்ணில் படுறதுக்குள்ள அண்ணன் வந்து தாவேக்காவை வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு புலப்படையில மக்கள் வந்து அவர் ஓகே இனிமேல் நம்ம இவர் நம்புறது வந்து அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தளபதி பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாங்க. இது இயற்கை தானே, அவங்க கலர் அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இது வெள்ளன்னு நினைச்சோம்டா, ஆனா இப்பதான் தெரியுது பின்னாடி கருப்பு இருந்திருக்கு, முன்னாடி வெள்ள துணிடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மாறுறாங்க, அவ்வளவுதான். இந்த கேள்வியோட தொடர்ச்சியாவே கேட்கிறேன், மக்கள் வந்து இப்பதான் 2 ஆண்டுகள் தான் ஆகுது, அவங்களுக்கு வந்து இன்னும் முழுமையா வந்து அரசியல் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும், அதனால இந்த மாதிரியான தவறுகளை வந்து மக்கள் வந்து ஒரு பெரிதா எடுத்துக்கல அப்படின்ட்டு பார்க்கலாமா? இல்ல, இதுல வந்து எனக்கு வந்து அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து அவருடைய 32 வருட கடுமையான உழைப்பு, சினிமா மூலம் அறிமுகம் இல்லைங்களா? சினிமா மூலமா அவருடைய அறிமுகம், அவருடைய குணத்தின் மூலமாக வந்து மக்களுடன் இணைப்பு, அவருடைய செயல்பாடு வந்து நம்பிக்கை, இந்த 3 இருக்கு. பிறகு மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு.
மக்களோட தொடர்ந்து கணக்குல தான் இருக்காரு. அவர் வந்து நீங்க வந்து இன்னைக்கு மாதிரி வந்து இன்னைக்குதான் அவர் பாக்குறாரு எல்லாத்தையும், அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கே வந்து முறையான, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய பேர் சொல்றாங்க ஐயோ தாவேக்காவா கட்டமைப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகவியாளர்கள் வந்து பேசுறாங்க. நான் இப்பயும் சொல்றேன், தாவேக்காவில் ஆள் இல்லாமல் கிடையவே கிடையாது. போதுமான அளவுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாரும் விண்ணப்பமும் செய்திருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் அது என்னன்னு பார்த்து அறிவிப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்பீட்ல நினைக்கிறோம், அந்த ஸ்பீட்ல அது நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இன்னைக்கு ஏன் டேபிள் முன்னாடி ஒரு தகவல் இருக்கலாம், இப்ப தளபதி முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கரூர் எபிசோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் அரெஸ்ட் ஆகி போறாங்க இல்லையா, அவங்கள வந்து நான் பெயில் எடுக்கணும், அந்த மக்களோட நான் கூட நிக்கணும், அந்த மக்களுக்கு அடுத்து என்ன தேவைன்னு பார்க்கணும், அந்த மக்களுக்கு வந்து நான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். அப்ப அதுக்கு தடைகள் இருக்கு, அப்ப அதை முறியடிக்கணும். அப்ப எனக்கு இதுக்கான நேரமே சரியா இருக்கு. இப்ப நான் இதை பாக்குறதுக்கான நேரம்னு ஒண்ணு எனக்கு கிடைக்கணும்ல, அப்படிதான் நான் பாக்குறேன். அப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல அப்படிலாம் கிடையாது, இவ எல்லாமே ஏற்படுத்தி விட்டது. இல்லாட்டா மக்கள் இயக்கம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி இருந்திருக்க முடியும்? மக்கள் இயக்கம்ன்றதே ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி. நம்ம தனியா போட்டி போட்டு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் என்னமோ வின் பண்ணிருக்காங்க. மக்கள் இயக்கமா இருக்கலே உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 150 பேர் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து அதன் பொறுப்புல இருக்காங்க. சோ அதனால நீங்க வந்து அதை குறைச்சி எடை போட முடியாது. விஜய் அவர்கள் வரவேற்பு அப்படின்ட்டு தொடக்கத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்படுது அப்படின்னாவே அவர் வந்து என்ன சமூகத்தை சேர்ந்தவர், அவர் என்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். ஒருத்தர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்கங்கிற பட்சத்தில் வந்து அவருடைய ஜாதி, அவருடைய மதம், அவருடைய இனம், அவருடைய மொழி எல்லாமே பார்க்கப்படும். இப்போ தளபதி விஜய் அவர்களை வந்து இந்த எந்த ஒரு கேட்டகரியிலுமே அடைக்காம மக்கள் எல்லா மக்களுமே ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இதுக்கு வந்து நான் வந்து 2 விதமா வகைப்படுத்துறேன். ஒண்ணு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னைக்குமே தன்னை வந்து ஒரு சார்பா வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது, எந்த இடத்துலயும் வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது. அவர் வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, நீங்க விபூதி கொடுத்தாலும் டக்குன்னு எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆளு, அப்படியே தள்ளி போயிட்டு மத்தவங்கள மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த ரமலான் நோன்பு இந்த சமயத்துல பாக்குறீங்க, முஸ்லீம் நண்பர்களோட போய் சேர்ந்து பங்கு பெறாரு, நோன்புகள் எல்லாத்தையும் பங்கு பெறாரு. பல திரைப்படங்கள் வெளியாகிறப்ப நிறைய முறை வந்து வேளாங்கண்ணிக்கும் போயிருக்காரு. அதனால அவர் வந்து தன்னை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தன்னை எங்கேயுமே வந்து நிலைநிறுத்திக்கிட்டது கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து என் பேர் ஜோசப் விஜய், நான் இதை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு எந்த காலத்திலயும் முயற்சி பண்ணது இல்லையில. அவரா தான் இருக்காரு. அதனாலதான் அவர் நம்புறாங்க. அவர் வந்து மக்களுக்கு எந்த காலத்திலையும் வந்து துரோகம் செஞ்சதே கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவர் தன்னுடைய அடையாளத்தை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல மறைக்கணும் அப்படின்லாம் அவர் முயற்சி பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கல நீங்க வந்து அவர் வந்து நான் வந்து அவர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரலா, ஒரு ரிலிஜியன் நியூட்ரலா தான் நான் பாக்குறேன். இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப உங்க வாதத்துக்கே வருவோம். இப்ப வந்து சில பேர் வந்து இவர் அதை சார்ந்தவர் இதை சார்ந்தவர் அப்படின்னு வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்வர் வேட்பாளர்ன்றவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்ப நான் வந்து குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவங்க தான் ஓட்டு போடுவேன்னா, அப்ப மத்த இனத்தை சார்ந்தவங்க அவருக்கு ஓட்டே போட மாட்டாங்களா? போட முடியாதுல்ல. அப்ப இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நரேட்டிவ் தாங்க. இது வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. நீங்க அவரை வந்து இங்க வந்து அவர் வந்து ஐயோ எனக்கு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு சந்தேகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே அவர் ஏற்படுத்தல. இல்ல இப்பயும் கூட இப்ப பிஜேபியில வந்து தொடக்கத்துல இருந்து அவரை வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுகவினர் கூட ஒரு சில பேர் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் சார்ந்த வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வராங்க. இப்போ திருமாவளவன் கூட பேசியிருந்தாரு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையின் மக்களை வந்து வாக்குகள்லாம் பிரிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களும் முத்திர குத்த பாக்குறாங்கல்ல. அதாங்க நான் கேட்கிறேன். அதாவது இப்ப நீங்க அவங்க வாதப்படியே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த வாக்கை பிளவுபடுத்துறதுக்காண்டி வராருன்னா, அப்ப சரி நீங்க இந்துனா அப்ப முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணாம்னு சொல்லிடுவீங்களா? இந்து மட்டும் தான் எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்பீங்களா? அப்ப இவங்களுக்கு ஒரு நியாயம், தளபதி விஜய்க்கு ஒரு நியாயமா? ஏன் இந்து யாரும் வந்து வாக்களிக்க மாட்டாங்களா? இங்க பேசிட்டு இருக்க நான் இந்து, நீங்க இந்து, வாக்களிக்க தானே போறோம். கண்டிப்பா. அப்ப நீங்க எப்படி அவரை வந்து ஒரு குறிப்பிட்டதுக்குள்ள கட்டமைக்க முயற்சி செய்றீங்க? இது எடுபடாது. ஏன்னா மக்கள் நம்பல இல்ல. இப்ப நம்ம 2 பேரும் ஹிந்து தான், அவர் வந்து பேரு ஜோசப் விஜய், நம்ம 2 பேருக்கும் தெரியும். அச்சோ அவர் கிறிஸ்டியன்றா நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவோம் இல்ல. இதே மாதிரிதான் எல்லாரும் ஆதரவு. இப்போ முதல் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில தொடங்கி இருந்தாரு. 2வது மாநாடு, மாநில மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு. இங்க ஒரு கூட்டம் இருந்திருக்கும், அதை தாண்டி மதுரையில ஒரு கூட்டம் இருந்தது. முதல் பரப்புரையாக வந்து திருச்சியில தொடங்கினாரு. அங்கேயும் பெருவாரியான கூட்டம். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகும்போது தொடர்ந்து கூட்டம். தமிழ்நாடு முழுக்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சியினர் வந்து தொடக்கத்துல இவ்வளவுதான் வாக்குகள் அப்படின்னு ஒரு கணிப்பு கணிச்சிருப்பாங்க.
ஆனா அதை தாண்டி இப்போதைக்கு அவங்களே சொல்லக்கூடிய அளவுல வந்து அவங்க கணிக்க முடியாத அளவுல தாவேக்கா இருக்கிறதும், கணிக்க முடியாத அளவுல தளபதி விஜய் அவர்களும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் சக்தி எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து வந்து விஜய் வந்து 9% வாங்குவாரு, 4% தான் வாங்குவாரு, 12% வாங்குவாரு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருடங்களா வந்து யாரோ ஒருவர் வந்து மூன்றாவதா வர்றப்ப இந்த இரு பெருங்கட்சிகளும் சேர்ந்து அவங்கள முடிச்சு கட்டிடுவாங்க இல்லைங்களா? எந்த கட்சியும் மூன்றாவதா வளர்றத விரும்பாத ஒரு மாநிலம். அப்படி இருக்கல இப்போ வந்து விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் முடிவுல மிகவும் உறுதியானவர்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, ஆனா அவர் எவ்வளவு மன உறுதி மிக்கவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி ஒரு அசாத்திய உழைப்பு இல்லாம நம்பர் ஒன்னா அவரெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புறேன். நீங்க வந்து எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகு ஒரு இடைவெளி வருது. அந்த இடத்துல ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு. ரஜினிகாந்த் ஐயா சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப இப்பயும் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா தான் இருக்காரு. இப்ப இங்க தளபதி விஜய்க்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கேப்பே இல்லை. தளபதி சினிமால வரையிலேயே அங்க ரஜினின்னு ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அப்ப ஒருத்தர் களத்துல இருக்கையிலேயே நான் அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும் அப்படின்னா, அப்ப நான் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கணும், நான் எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் இருக்கிறப்ப நான் அதெல்லாம் கொண்டு வந்து அங்க நிப்பாட்டி இருக்கப்ப அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மக்கள் இயக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு. இவ்வளவு பேருக்கு என்னைய பிடிக்குது, நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்றப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப அதே ஃபாலோயிங் எனக்கு கண்டிப்பா இருக்கும்ல. கண்டிப்பா. ஆனா என்ன பண்றீங்க, மூன்றாவதா ஒரு கட்சி வளர்ந்துட்டா மக்கள்கிட்ட ஓகே இவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்னு சொன்னா அங்க ஃபர்ஸ்ட் நரேட்டிவ்ல நீங்க தோத்துருவீங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இவருக்கு 4% தான் சொல்லி மட்டம் தட்டுவோம். அப்ப என்ன பண்றாங்க, அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும், அந்த செய்தி மட்டும் தான் மக்கள் பார்ப்பாங்க. விஜய்க்கு 4% தான் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டம் அப்படியே நம்பும். இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம பசங்க ஆன்லைன்ல இருக்காங்க, தன்னெழுச்சியா நீங்க பண்ற நரேட்டிவை உடைக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நரேட்டிவை உடைச்சு இல்ல எங்க தளபதிக்கு இவ்வளவு வாய்ஸ் எங்க நீங்க காட்டுறப்ப அப்ப மெல்ல ஏறி ஒரு பெர்சன்டேஜ்க்கு வராங்க சரிங்களா? அப்ப ஒரு 10% 12% வராங்க. 12% வந்தோடனே இவங்க இப்படியே பேட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம பசங்க எல்லாமே ஆதாரபூர்வமா போட்டு அடிக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க, கருத்து கணிப்பு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுது, அப்படி பேசுற ஊடகவியலாளர்களுக்கே வந்து என்ன ஆயிருது, ஒரு பயம் வந்துருது. ஐயோ நம்ம கிரெடிபிலிட்டி போயிருமா? ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கிறது தளபதியோட ஃபாலோவர்ஸ். அப்ப நம்ம கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா நம்ம குழப்பம் போயிடும் அப்படின்ட்டு உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உண்மையை பேசுறது அந்த உண்மையான 25% வருது. அப்ப 25% போதுமா வெற்றிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25% கட்சியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல வாக்களிப்பாங்க. அவங்க எல்லாரும் தளபதிக்கு வாக்களிப்பாங்க நம்ம நம்புறதுனால தான் நம்ம தலைமையில கூட்டணின்னு பேசுறோம். இப்போ தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கணக்கு மட்டும்தான். இப்போ இந்திய அளவில் எப்படி பிரதமரோ அது மாதிரி தமிழ்நாடு அளவில் முதலமைச்சர் தான். இப்போ தலைமை பண்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. தலைவர் அப்படிங்கிற பார்வையில மக்கள் எப்படி பாக்குறாங்க, குறிப்பிட்டு தளபதி விஜய் அவர்கள் எப்படி பாக்குறாங்க? இத்தனை வருஷமா ஒரு இயக்கத்தை நடத்துறது வந்து தலைமை பண்பு இல்லாம நீங்க நடத்திடலாம் நினைக்கிறீங்களா? அதாவது தமிழக வெற்றி கழகம்னு பெயர் மாற்றம் தான் அடைஞ்சிருக்கே தவிர அது வந்து நீண்ட நாட்களாக நம்ம வந்து மக்களோட ஒன்னா இருந்து பல நலத்திட்ட உதவிகளை பண்ணி அந்த இயக்கத்தை கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கு. அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா தான் 2 years. ஆனா ஃபீல்ட்ல இருந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து மிகவும் பழமையான கட்சியால நான் பாக்குறேன், ஒரு இயக்கமா. அப்போ ஒரு தலைமை பண்பு இல்லாம இத்தனை நாட்கள் இப்படி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறது ஈஸி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. அப்ப எங்க இருந்து அந்த தலைமை பண்புக்கான கேள்வி எழுதுனே எனக்கு புரியல. இட் இஸ் நாட் ஈஸிங்க. இப்ப நீங்க தலைவர்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் 1% 2% எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் அப்ப நீங்க தலைவரே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மக்களுக்கு அடிப்படையா நல்லது பண்ணணுன்றதான ஒரு முதல்வரோட வேலை. அவர் இவ்வளவு நிறைய நல்லது அவராகவே அவர் சொந்த செலவுல பண்ணியிருக்காரு. அப்ப மக்கள் வரிப்பணத்துல பண்றதுக்கான அவருக்கு வாய்ப்பு, முதல்வர் வாய்ப்பு கிடைக்கல, இன்னும் சிறப்பா பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புறதுல என்ன ஒரு இது இருக்கு? மக்கள் நம்பதானே செய்வாங்க. அப்ப அவரை தலைவரா ஏத்துக்குவாங்கல்ல, அங்க எங்க அது ஒரு மாற்று கேள்வியே இல்லையே. நம்ம யாரை ஏத்துக்க போறோம்? இன்னைக்கு கூடுற கூட்டமே அவருடைய முகத்துக்காரங்க. அந்த கேள்வி பாக்குறேன். அவர்தான் தலைவர், அவ்வளவுதான். குறிப்பிட்டு 2026 பொறுத்த வரைக்கும் வந்து மற்ற கட்சிகள் வந்து போட்டிடுறாங்க. குறிப்பிட்டு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி கட்சியெல்லாம் பார்க்கிறாங்க. மற்ற கட்சிகள் வரும்போது இருந்த பார்வைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியல் காலத்துக்கு வரும்போதும் இந்த திமுக அதிமுக கட்சியோட பார்வை, அவங்களுடைய அச்சம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நீங்க வந்து இயற்கையா பாத்தீங்கன்னா கூடுற கூட்டம் தாங்க. நீங்க கூடுற கூட்டம்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னா அதுவே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து தன்னெழுச்சியா கூடுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க.
நாங்க நிறைய நடிகருக்கு கூட்டம் வந்திருக்கு, அவங்களுக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் ஓட்டா மாறுமானா கேள்விக்குறி. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல்ல வந்து 4% ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்னைக்கு 25% பேசுறாங்க. அப்ப அதை எப்படி பேசுறாங்க? அவங்க உண்மையிலேயே சர்வே பண்றாங்க. அப்ப அந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுதுன்னு தெரியறப்ப, வாக்குன்றது எங்க இருந்து வருதுங்க? இவ்வளவு நாள் அந்த 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு இருந்த வெவ்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாறி இங்க வரப்போறாங்க. அந்த 25% அப்படின்றது வந்து சம்பேர் இருந்து வரல. இந்த 2 கட்சியில இருந்து ஒரு பிரிச்சு நம்ம எடுக்கிற வாக்குகள் தான் நமக்கு இன்னைக்கு 25% கணக்குல வருது. அப்ப இயல்பாவே வந்து யாருக்கு அது வரப்போகுது, யாருக்கு அதிக பாதகம் வரப்போகுது, சாதகம் வரப்போகுதுன்னு பாக்குறவங்க அப்ப அச்சம் ஏற்படுறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தானே. இப்போ இறுதியா ஒரு கேள்வி, இப்போ மற்ற கட்சிகள் வந்து கூட்டங்கள் கூட்டுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க இளைஞர்கள் இருக்காங்களா இல்லையா, அல்லது பொதுமக்கள் இருக்காங்களா, 2 கோடி தொண்டர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து மற்ற கட்சிகள் அச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து எல்லா பத்திரிகையாளர்களுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை வந்து அவங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பதிலையும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து தளபதிக்கு வந்து இளைஞர்கள் பின்தொடர்வது வந்து ரொம்ப அதிகம். நீங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கையில உங்களோட நரேட்டிவ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு 2 நாளிதழ் தான் படிப்பீங்க, 2 சேனல் தான் மெயினா பார்ப்பீங்க. அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. டிஆர்பி ரேட்டிங் வந்து புதிய தலைமுறைக்கும் பாலிமருக்கும் எவ்வளவு வந்துச்சுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு பின்தொடர்ச்சி இருக்கையில அவங்களே வந்து கலை இயல்புக்கு மாற வேண்டிய சூழல் வரும். இப்போ உங்களை வந்து இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் பின்தொடர்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு லெவலுக்கு மேல உண்மையை சொல்லிதானே ஆகணும். நீங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைக்க முடியும்? அப்ப அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கையில நம்ம பசங்க ஆன்லைன்ல இளைஞர்கள் இயல்பாக அதிகமா இருக்கப்ப இப்ப இந்த காலத்து இளைஞர்கள் தான் வந்து சோசியல் மீடியாவை அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்போ உங்களோட கட்டமைப்பு அங்க வீழ்த்தப்படுறப்ப அந்த அந்த அச்சம் வந்து இயற்கையா எழுது. அவ்வளவுதான். நம்ம இதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன போட்டாலும் இந்த பசங்க எடுத்து போட்டுருவாங்கடா. நான் இன்னைக்கு காலையில போட்டேன்னா நாளைக்கு காலையில என்னை அடிச்சு நான் இது வந்து நான் சொன்னது பொய்ன்னு தரமட்டம் ஆக்கிடுறான் அப்படின்ற ஒரு அச்சம் தான். சோ அப்ப மேற்கொண்டு பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய கூட்டம். அப்ப இவங்களோட பங்கு வந்து மகத்தானதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்குன்னு பாத்தீங்கன்னா தனியான ஒரு ஊடகம் கிடையாது, தனியான ஒரு செய்தித்தாள் கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க வந்து தளபதி வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் உணர்வுபூர்வமா பேர் வச்சிருக்காரு. அவங்க வந்து ஏன் அப்படின்னா தே டிசர்வ் இட். ஏன்னா இப்ப கரூர் எபிசோடப்பே பாத்தீங்க, எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் வந்து தளபதிக்காக களமாடக்கூடியவர்கள். யாருக்குமே தெரியாதுங்க தளபதி வந்து 2024 அரசியல் வர போறாரு, 25ல வர யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு உணர்வு மிக்க கூட்டம். இதை வந்து நீங்க வந்து உடைக்கவே முடியாது. இது நீங்க என்ன நான் என்ன சொல்றேன், நீங்க நரேட்டிவ் செட் பண்றதே வேஸ்ட்டுங்க, சுத்த வேஸ்ட். ஏன்னா இது வந்து நீங்க கேட்ட மாதிரி ஒருத்தர் வந்து மகனா பாக்குறாரு, ஒருத்தர் அண்ணனா பாக்குறாரு இல்லைங்களா? சின்ன பசங்களா மாமாவா பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து நமக்கு இருக்க அந்த ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் வந்து தளபதி வந்து நிச்சயம் வெற்றி பெற வைக்கும். ஸோ அதனால இவங்க தொடர்ந்து அச்சப்பட்டுட்டே இருக்க வேண்டியதான், நம்ம தொடர்ந்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சரிண்ணா, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த டிஸ்கஷன்ல பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. நன்றி சுந்தர்.